நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். மேல்வொலக்கூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா மேல்வொலக்கூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் தலைமை ஆசிரியர் தீபலட்சுமி அனைவரையும் வரவேற்றார். விழாவில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியன் ஏற்பாட்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து 100% தேர்ச்சி அளித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த சாம்பவநாத் சேவா மண்டல் அறக்கட்டளை சார்பில் அனைத்து மாணவர்களுக்கும் பாடநோட்டு எழுதும் உபகரணங்கள் வழங்கினர். நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் ராஜேந்திரன், பச்சைவண்ணன், சக்திவேல், முதன்மை கல்வி அலுவலக பள்ளி துணை ஆய்வாளர் ஞானமணி, பள்ளி மேலாண்மை குழு தலைவர், துணைத் தலைவர் மற்றும் ஆசிரியர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மேல்வொலக்கூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எங்கள் முன்னாள் தலைமை ஆசிரியரான GT பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் பள்ளியில் 100% அளித்த ஆசிரியர்களுக்கு பட்டம் அளித்து மகிழ்வித்தார். அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களையும் படிப்புக்கு தேவையான உபகரணங்களையும் வழங்கி மாணவர்களையும் மகிழ்வித்தார். எரிபந்து போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கும் பட்டமளித்து மகிழ்வித்தார். அது மட்டுமன்றி 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு கேடயம் வழங்கி மகிழ்வித்தார். இவ்வகையில் ஊக்கத்தை அளித்த எங்களுக்கு மிகவும் நன்றி தெரிவிக்கிறோம். நாயினிக்கும் நற்றமிழே நாம் வணங்கும் செந்தமிழே என் தமிழனை வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். கர்ம வீரர் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மேல்வொலக்கூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வெகு சிறப்பாக சீரும் சிறப்புமாக காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி கொண்டு இந்த விழாவை இன்றைய நிறைவு செய்கின்றோம். அது மட்டுமில்லாமல் எங்கள் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்கள் பள்ளியிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு கேடயமும் 100% தேர்ச்சி அளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு கேடயமும் வழங்கி, அது மட்டுமில்லாமல் மாநில அளவில் எரிபந்து போட்டியில் 3 அணிகள் இடம் பெற்றதற்கு உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் கேடயம் வழங்கி, அலுவலக பணியை சீரும் சிறப்புமாக செம்மையுற செய்த அலுவலக பணியாளர் அவர்களுக்கும் கேடயம் வழங்கி, என் பள்ளியில் பயில்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் விலையில்லா நோட்டு புத்தகங்கள் உபகரணங்கள் வழங்கி எங்களை எல்லாம் மகிழ்ச்சி அடை செய்த எங்கள் பள்ளியில் முன்னாள் தலைமையாசிரியர் அவர்களுக்கும் நன்றி இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.